நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நாளைக்கு பிரதமர் வரப்போகிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் வருவார். நடுவில் பியூஷி வந்துட்டு போனார். ஸோ நாளைக்கு வந்து பிரதமர் வந்து மதுரையில் ஒரு பெரிய என்டிஏ கூட்டமே இருக்காங்க. எல்லா கட்சியில் இருக்கிறது அத்தனை பேர், அங்கே கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வந்தோடனே பாண்டிச்சேரி போகிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் வந்தோடனே. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. தேர்தலுக்காக நீங்கள் மட்டும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி பிரதமர் எத்தனை முறை வந்திருக்கிறாரு. தமிழகம் பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மக்கள் இருக்கட்டும், மொழி இருக்கட்டும், நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பிரதமர் மோடி வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ தேர்தலுக்காக தான் அவர் 3 முறை வராருன்னா நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்திருக்காரு. யார் எங்கே வேணாலும் போய் சேர்ந்துடலாம், அது கிடையாது. இங்கே ப்ராப்ளி பேசிட்டு இருந்திருப்பாரு, இங்கே கிடைக்கல, அதனால தான் அங்கே போயிட்டாரு. யார் எங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குதோ அதை தேடி அவர் போயிருக்காரு. திமுக வரட்டும். நாளைக்கு தான் மீட்டிங் ஆரம்பிக்குது, நாளைக்கு வரட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாரத்தில், ஏன்னா உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். ஸோ ஒரு வாரம் முடிவு செய்யணும். வாழ்த்துக்கள். முடியும். அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நமக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறை அது ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் தான் அதில் வந்து மாஸ்டர்ஸாக இருக்கீங்க. மீடியா உங்களுக்கு தெரியாம பதவி பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. திமுக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் விஜய் கிட்டையும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதோ அந்த பக்கம் போயிடுவோம். நாங்கள் யார் வந்து அதிகமாக சீட் கொடுக்குறாங்களோ, ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்களோ, ஏன்னா இது வரைக்கும் சென்ட்ரலில் உங்களால் நிச்சயமாக இதுக்கப்புறம் என்றைக்குமே உங்களால் சென்ட்ரலில் வந்து ஆட்சி பிடிக்க முடியாது. சரி, அந்த ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸும் வராது. இருக்கிறது 4 மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து இத்தனை வருடங்களாக திமுக மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு பழக்கமாகி போச்சு. இப்போ வந்து ஒரு ரோஷம் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர மாட்டோம், முடியாது கூட சொல்லலை, மாட்டோம் நான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரோஷம் வரல, ரோஷமும் வராது. சூடு சொரணை ரோஷம் இது எல்லாமே காங்கிரஸ்காரங்களுக்கு கிடையாது. ஸோ யார் எங்கே எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் முடிவு பண்ணணும். ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும் உங்களுக்கு காங்கிரஸ் இந்த பக்கமா அந்த பக்கமா. நான் சொல்வேன், உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா, அவ்வளோ ரோஷம் இருந்தா தனியாக நில்லுங்களேன். ஒரு தேர்தலில் நின்றுட்டு பாருங்களேன், உங்களுக்கு இவ்வளோ ரோஷம் காட்டுறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? சொந்தமா நின்று பாருங்க, பார்ப்போம். நாங்கள் போயிட்டோமே பாராளுமன்றத்தில், வந்தோடனே பாராளுமன்றத்துக்கு போயிட்டோம். ஒப்பிட்டு பேசாதீங்க. பாஜகக்கு இருக்கிறது தைரியம் எவனுக்கும் வராது. அப்படின்னா என்ன? தேர்தலில் குஷ்பு போட்டியிட போறாளா இல்லையா முக்கியம் கிடையாது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிச்சுட்டு, இபிஎஸ் அவர்களை இங்கே ஜெயிச்சுட்டு முதலமைச்சராய் நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம், அதுதான் முக்கியம். குஷ்பு போட்டியிடுறாளா இல்லையா, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரா இல்லையா, அது முக்கியமே கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய கூட்டணி ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். நான் தான் சொன்னேன், விருப்பமான தொகுதி கேட்டாலும் எந்தெந்த தொகுதி இப்போ தான் சொன்னேன் முடிவாகலை. ஸோ கட்சியிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம்.